என் எஜமான் தெரிவித்தபடி மயான காவலுக்கு போகிறேனப்பா. போகிறேன் மயான காவல், போகிறேன் மயான காவல் புரிந்திடவே. பாகிலோயே வீரபாகி, பாகிலோயே வீரபாகி வருதி போலவே. போகிறேன் மயான காவல் புரிந்திடவே. போகிறீர் மயான காவல் புரிந்திடவே. வாசம் செய்யும் சேரிதண்ணிலே போகிறேன் மயான காவல் புரிந்திடவே. கோவில் குளம் கோவில் குளம் கோயில் குளம் சத்திரமாடம் கோட்டை அடைந்தேன். காவிய பூங்காவனமும் காவிய பூங்காவனமும் கண்டு நடந்தே. போகிறேன் மயான காவல் புரிந்திடவே புரிந்திடவே. காசிமா நகரத்தின் ஈசானியத்துக்கிலே உள்ளது என் காஷ்டபூமி. ஹரிச்சந்திரா சென்று காவல் செய். காசி 80,08,000 வீதிகளில் உள்ள மக்களுக்காக ஏற்பட்ட மயானம் 70 காதம் சுற்றளவு. 70 காதம் சுற்றளவு. அதில் அந்தனர் தவம் சுட ஏற்பட்ட இடம் தெற்கிலே 20 காதம், சத்திரியர் மயானம் ஈசானியத்துக்கிலே 15 காதம், வைசியர் ஈமம் வடமேற்கிலே 10 காதம், சூத்திரர் சுடுகாடு கீழ்த்திசையில் 25 காதம். வேதியர் தவத்தை வேப்பங்கவையாலும், சத்திரியர் பிணத்தை தங்க கவை கொண்டும், வைசியர் தவத்தை சந்தன கவையாலும், மற்றொரு பிணங்களை கருவேலங்கவை கொண்டும் தகனம் செய். பஞ்சமலிங்க மற்ற வகுப்பினரிடம் கார்ப்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி 3ஐயும் வாங்கு. பஞ்சமரிடம் அரிசி நீங்க மற்ற 2ஐயும் பெற்றுக்கொள். கொள்ளிப்பணமும் துண்டும் கொடுத்தனுப்பு. அள்ளி கொடுக்கும் அரிசி மட்டும் தானடா உன் ஆகாரத்திற்கு என்றார் ஆண்டை. அறுசுவை அன்னம் புசித்த நான், அறுசுவை அன்னம் புசித்த நான் அரிசி வாய்க்கரிசியை மட்டும் கொண்டு என்ன செய்வதோ? இரவு பகல் தூங்காதே என்பது இறுதி கட்டளை. எனக்கு என்ன கட்டளை தெரியுமா? மயானத்திலே இரவு பகல் தூங்கக்கூடாது என்பது இறுதி கட்டளை. இருக்கட்டும், அன்னவர் சொற்படி நகரின் புறத்தே வந்து கொண்டிருக்கிறேன். மயானம் எவ்விடத்தில் இருக்கிறதோ தெரியவில்லையே. அதிவேகமாய் நடந்து அருள் காதி கடந்து, அதிவேகமாய் நடந்து அதிவேகமாய் நடந்து அருள் காதி கடந்து இதமாக இதுதானோ சாவித்திரி ரூபாய் 1001. சிகார் பெரிய தெரு அசோக் ஏஏஏ டிரைவர் ரூபாய். வானமளாவிய புகை மண்டலமும் சுடலை நாற்றமும் மண்டை ஓடுகள் வெடிக்கும் மண்டை ஓடுகள் வெடிக்கும் சத்தமும் இங்கேதான் இருக்கிறது. என்னை அடிமை கொண்ட வீரவாகு தெரிவித்த மயானம் இதுதான்.
எனக்கென்று ஒரு பரண் அமைத்திருக்கிறார். அதில் நின்றுதான் காவல் செய்ய வேண்டும் என்பதற்காக பரண் அமைத்திருக்கிறார். என் கண்ணுக்கு எட்டியவரே காஷ்டபூமி, விண்ணை அளாவிய புகைமண்டலம், எங்கும் காரில் சூழ்ந்த இரவு நேரம், இடையிடையே புடங்கள் வேகும் வெளிச்சம் வெளிச்சம். நள்ளிரவின் சத்தத்தை ஊடுருவி தொடிக்கும் நாய் நரி பேய்களின் கூக்குரல் கூக்குரல். இதற்கிடையே மனித சஞ்சாரமற்ற மயானத்திலே தன்னந்தனியனாய் நின்று தத்தளிக்கும் பாவி ஹரிச்சந்திரன். இறப்பதற்கென்றே ஜீவர்கள், பிறப்பதென்றே இருப்பதற்கல்ல. அதன் முடிவிடமே எனக்கு கிடைத்தது. காசிநாதா, மக்களின் நலனுக்காக சேகரித்து வைக்கப்பட்டிருந்த திரவியத்தை முனிவருக்கு வாரி கொடுத்தது மாபெரும் குற்றம் குற்றம் குற்றம். இப்போதல்லவா தெரிகிறது, உள்ளத்திலே கவனம் கொண்டு உத்தமர் போல் பேசிய தவசியின் சூதை அறியாமல் நான் உபமான மொழி கூறிய என் அறியாமையால் வந்த தீங்கல்லவா இது. காசிநாதா, தேசத்து மன்னர்கள் எல்லாம் திரை செலுத்த மாசத்த முடிசூடி உலகத்தையே ஆண்டிருந்த நான் காட்டில் திரிந்து கமண்டலம் சுமந்து காய்கனியை புசித்து வாழும் கௌசிகரிடம், அந்த கௌசிகரிடம் நான் உண்மையிலே கடன்பட்டேனா? இல்லை இல்லை இல்லை. பிறகு எதற்காக எதற்காக எனக்கு இந்த நிலைமை வந்ததப்பா காசிநாதா? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா இறைவா இறைவா, நீ தந்த துன்ப நிலை. ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவாணிகள் துன்ப நிலை. எனக்கு இந்த நிலை. நாயோடு நரியோடு எள்ள சுற்றம், நாயோடு நரிகள் தான் எங்கள் சுற்றம். நான் பாவி உனக்கென்ன செய்தேன் குற்றம், நான் பாவி உனக்கென்ன செய்தேன் குற்றம். ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவாணிகள் துல்மநிலை. எனக்கு இந்த நிலை. பொடிதானும் பணியோ பன்னீர் தூவுது, புலிவாடி வெஞ்சாமரம் போடுது. புலிவாடி பொடிதானும் பணியும் பன்னீர் தூவுது, புலிவாடி வெஞ்சாமரம் போடுது. தலையின் சினவாடி மனம் ஈட்டுது, சினவாடி விலங்குசுதே. உலகிலே அடாத பாவங்களை செய்தவனுக்கு கூட ஏற்படாத இந்த நிலைமையை எனக்கு உண்டாக்கி விட்டாயே அப்பா. என்ன என்ன சத்தம்? என்ன சத்தம்?
நடமாடுவது போல் தெரிகிறது. மைக் அங்கிட்டு மைக் எடுத்து உள்ள வைங்க. யார் நீங்கள்? ஐயா, ஏன் நாங்கள் தானையா இந்த சுடுகாட்டிலே வாழக்கூடிய பேய்கள். பேய்களா? ஆமாம் ஐயா. ஐயா, பேய்களே, இங்கு எதற்காக வந்தீர்கள்? ஐயா, என்ன? நாங்கள் தான் இங்கு வெகு காலமாக பேய்களாக வசித்துக் கொண்டிருக்கிறோம். தாங்கள் தான் இங்கு வந்திருக்கிறீர்கள். தாங்கள் என் முன் வர காரணம் என்ன? தாங்களை யார் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு வரும் மனிதர்கள் அனைவரும் பிணத்தை கொண்டு வருவார்கள், எரிப்பார்கள் அல்லது பிதைப்பார்கள், சிறிது நேரம் அல்லது விட்டு சென்று விடுவார்கள். தாங்கள் மட்டும் வெகு காலமாக தன்னந்தனிமையாக நின்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே, சிவமே சிவமே என்று அந்த சிவநாமத்தை தாங்களை நெருங்கி வருகின்றோம், வர முடியவில்லை. அக்கினி சுவாலையாக வீசுகிறது. தெய்வீக புருஷனாக தென்படுகிறீர்கள். எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள், தாங்கள் வரலாறை கேட்க ஆசைப்படுகின்றோம் ஐயா. என்ன? எனது வாழ்க்கை வரலாறு இந்த பேய்கள் கேட்க வேண்டுமா? ஆமாம் ஐயா. எனது வாழ்க்கை வரலாறை கேட்பதற்கு சப்த ரிஷிகள் மகான்கள் கேட்க கூடாதா? பேய்கள் கேட்க வேண்டுமா? பேய்களே, எனது வாழ்க்கை வரலாறை தெரிவிக்கிறேன். இருந்த போதிலும் மறைந்திருந்த கேளுங்கள், தெரிவிக்கிறேன். அப்படியே எதற்காக தெரிவிக்கிறேன் என்றால், இந்த இடத்திற்கு வருபவர்கள் தங்களை பார்த்து பயந்து விடுவார்கள். உண்மை. அந்த மரத்தில் மேல் அமர்ந்து இலைகளோடு இலைகளாக மறைந்திருந்து கேளுங்கள், நான் தெரிவிக்கிறேன். கூறுங்கள் கூறுங்கள். பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும் நூல். பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்று பேசிடும் நன்னூல். நான் இந்த சுடலையில் நிற்கிறேன் என்பதை உன்னிடம் யார் போய் சொல்லுவார்? யார் உன்னிடம் தெரிவிப்பார்? யார் போய் சொல்லுவார்? இந்த ஏழை வேலை அரணிடம் யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? இந்த ஈழை வருணு வீழை அரணிடம் யார் போய் சொல்லுவார்? சொல்லுவார். பார்தனிலே பத்தினியை பிரிந்து பெற்ற பாதகளை மறந்து பரிதவிக்கும் யார் போய் சொல்லுவார்?
விதியே உனக்கொரு முடிவில்லையா என்றைக்குமே ஒரு அளவில்லையா விதியே உனக்கொரு முடிவில்லையா என்றைக்குமே ஒரு அளவில்லையா எதிரேதும் இல்லாதே கோடை இழந்தே கெதிகேதும் நான் எதிரேதும் இல்லாதே கோடை இழந்தே கெதிகேதும் இல்லாமல் கோடை நானே ஏழை வருது வீழை அரணிடம் யார் சொல்லுவார் இது தர்மமா ஈசா ஜெகதீசா ஈசா இது தர்மமா ஜெகதீசாயில் மீள் வர்மமா 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 இது வர்மமா விளைந்த வண்டிரை வண்டினம் மிதிப்ப மெல்லரும்பு கிழிந்து வார்தொரு தேரலும் கிளத்தினை பலாவின் பழங்கள் கணிந்து வீழ்தேரலும் பலனங்கள் தோறும் வீழ்ந்து பாய்தலின் வானுற வளர்வன தென்னல் உண்மயமான சிறகுகளுடைய வண்டினங்களானவை மேல் விழுந்து மிதித்ததினால் மெல்லியதான அரும்புகளின் இதழ்கள் கிழிந்து அவைகளிலிருந்து வடிகின்றதேனும் பலா மரங்களின் பழங்கள் கணிந்து வடிகின்றதேனும் பெருக்கெடுத்து கலனிகளின் பாய்தலினால் தென்னல் பயிர்களானவை ஆகாயத்தை அளாவிற்கும் கோசல நாட்டில் நீதி வழுவாது நான் ராஜாங்கம் ராஜாங்கம் எனக்கு ராஜாங்கம் ஈசா ஜெகதீசா இது தர்மமா ஜெகதீசாயில் மீள் வர்மமா கைலைக்கரசனாகிய தேவதேவனே கோட்டை சூழ் அயோத்தி நகர் வாசிகளான குடிகள் வந்து நாட்டில் நாங்கள் இட்ட பயிர்களை எல்லாம் மழை இல்லாது வாடும்படி கேட்டை விளைத்தான் வர்ணன் என்று முறையிட்டார்கள். அது கேட்ட நான் அக்கணமே வர்ண உலகம் சென்று அவனை எதிர்த்து தமர் புரிய அவனுக்கு துணையாக மற்ற திக்குப்பாளர்களும் வந்து என்னோடு நிற்க குஞ்சர கோடு பிடுங்கி திக்குப்பாளர்களை சிறையிட்டு என் நாட்டின் கண் மாதமும் மாறி பெய்யும்படி வர்ணனுக்கு கட்டளையிட்டதும் அன்றி என் வழிப்பிதர்கள் இச்சுவாக முதல் 27 பேர்களும் என்பால் மகிழ்வுற பூவிழ்த்துக்கு விஜயம் செய்து நவகண்டங்களையும் ஜெயித்து நான் பகதூர் ஹரிச்சந்திரன் என்ற நாமம் பெற்று அங்கம் வங்கம் கலிங்கம் குளிந்தம் அருணம் சூரசேனம் அவந்தி ஆந்திரம் சிங்களம் மங்காளம் தெங்கலம் நேபாளம் சிந்து திராவிடம் சீனம் சோனகம் கொங்கணம் கொல்லம் கோசலம் என்ற 56 நாட்டை தர்மமா ஜெகதீசாயில் மீள் வர்மமா 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 இது வர்மமா காமனை அரித்த கண்ணனே காபரி இடமாக முத்த கர்த்தனே என் சபா மண்டபத்தில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற பஞ்ச இலக்கண வித்தான்கள் ஒரு புறமும் கடாட்ச நாவலர் ஒரு புறமும் சித்திரமிட்டாரம் ஆசு மதுரம் என்ற நாட்கவி பாவலர்கள் ஒரு புறமும் இருந்து பிழையறை ஏற்றும் பாட்டுக்கு செய்த வீணை வேணு மிருதங்கம் குடமுழா கொண்டக்கோல் நாதுசுரம் முதலிய 32 வாத்திய வித்வான்கள் கூடி சாமவேதத்தின் முறைப்படி சுருதி குறையாது பாடும் என் காதில் சங்கீதம் கேட்டதும் சங்கீதம் கேட்டதும் போய் பேய்கள் வெங்கீதம் பேய்கள் வெங்கீதம் தெய்வமே ஈசாயிரு தர்மமா ஜெகதீசாயில் மீள் வர்மமா 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 இது வர்மமா கையில் மாள் மழுவேந்தி கரியுரி தரித்த கைலை பார்த்தா என் சபா மண்டபத்தில் முத்து பவளம் மாணிக்கம் மரகதம் வைரம் வைடூரியம் கோமேதகம் முதலான நவரத்னங்கள் பதித்த சிங்கமுக ஆத்தரம் இதிலிருந்து 55 தேச மன்னர்களும் திரையை தழுத்தி பணிந்து நிற்க நீதியின் சிகரமாய் நேர்
மணிக்காறு மற்றும் மக்களின் நலத்திலே நான் மாறாத கண்ணோட்டம் கொண்டு என் கையில் செங்கோல் பிடித்த தர்மமா ஜெகதீசாயில் நீர் வர்மமா 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 இது வர்மமா கைலைவாளரனே கங்காதரனே நவக்கிரக தோஷத்தால் பூமண்டலத்தில் மழை இல்லாது வெப்பம் அதிகரித்து சந்திர மண்டலத்தை அளாவ வெப்பம் சகிக்காத சந்திரன் பூலோகத்து வந்து அந்த மணியமருள் பூலோகத்தில் வந்து கௌதமருடைய ஆசிரமத்தில் உள்ள தடாகத்தில் நீராடி சென்றான். இதை அறிந்த கௌதமர் கோபம் கொண்டு இத்தடாகத்தில் நீராடும் ஆடவர் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாற கடவுது என்று சாபமிட்டார். இதை அறியாத சந்திரன் மறுநாள் வந்து பெண்கள் கரையில் இருக்கத்தான் முன்னதாக சென்று நீராடினான். உடனே முனிவர் சாபப்படி ஆண் உருவம் மாறி பெண் உருவமாக நின்ற சந்திரனை பார்த்து மனைவிமார் துக்கம் கொண்டு மகாவிஷ்ணுவை துதிக்க அன்னவர் மனமிறங்கி வந்து சந்திரனான பெண்ணை பார்த்து மோகித்து அவளிடம் கூடியிருக்க மகாபாதகன் நான் பிறந்தேன் அப்பா. உடனே மீண்டும் சந்திரனான பெண்ணை தடாகத்தில் மூழ்கச் செய்து சுய உருவம் பெற்ற சந்திரனின் சாபத்தின் விவரம் சொல்லி அனுப்பிவிட்டு அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததால் எனக்கு ஹரிச்சந்திரன் என்று நாமமிட்டு கௌதம முனிவரிடம் ஒப்படைக்க முனிவர் என் தந்தையான திருச்செங்கு சக்கரவர்த்திக்கு என்னை புத்திரனாக அளித்தார். அன்று முதல் நாளொரு மேடியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்த கோசல நாட்டை எனக்கு சூட்டி வைத்தார். நான் நீதி வலுவாது அரசு புரிந்து வருங்கால் தங்க நீதி பதும நீதி கொளிக்கும் கங்கை. நான் அரச பிறத்தை ஏற்றுக்கொண்டு அரசாட்சி செய்து கொண்டிருந்த நாளிலே தங்க நீதி பதும நீதி கொளிக்கும் கங்கை தனிநாடி வினை ஒழித்து வருமறையோ. தீர்த்த யாத்திரை வாசிகளாகிய வேதியர்கள் என்னிடம் வந்தார்கள். அவர்களை கண்ணுற்ற யான் சுவாமிகள் தாங்கள் எத்தேசவாசிகள் இங்குற்ற காரணம் என்னவென்று கேட்டதற்கு, ஓ ஹரிச்சந்திர பூமா, நாங்கள் தீர்த்த யாத்திரை வாசிகள் கங்கை முதலிய தீர்த்தங்களாடி கண்டகி என்னும் தீர்த்தமாடும் பொருட்டு கண்ணல்வரி சென்றோம். அங்கு ஒரு அதிசயம் கண்டோம். அதாவது அண்டத்தில் உள்ள அறிவையாயின் அழகை எல்லாம் ஒருங்கே திரட்டி ஓர் உருவமாக படைத்தானோ பிரம்மா என்று அதிசயிக்கும்படியான பேரழகை பெற்ற பெண் ஒருத்தி மதிதையின் தவத்தால் உதித்து தாராவதி என்று பெயர் பெற்று அவள் மாலை சூடும் மங்கையானால் அவளுக்கு சுயவரம் நடத்தும் பொருட்டு தேச மன்னர்களுக்கெல்லாம் மதுதைய மன்னர் நிருபம் எழுதியிருக்கிறார். ஆனால் அவளோ உமக்கே தகுதியுடையவள் என்று சொல்லி போயினர். அது கேட்ட நான் அக்கணமே ரதமேறி கண்ணல்புரி நாட்டின் வழிநாடி மருதம் முல்லை குறிஞ்சி முதலான இடங்களை கடந்து பாலை நிலத்தில் வழிகூட்டி செல்லுங்கள். அங்கே ஆலயம் கொண்டிருக்கும் காளி கௌமாரி சாமுண்டி சன்னதியை கண்டு ரதமிட்டிறங்கி ஆலயத்தில் சென்று பார்க்குங்கள். வாயிலில் கற்றீரும் கற்பறியும் கற்சிலையும் கற்கடையுமாக மூலத்தான சென்று அம்பிகையை வணங்கி திரும்புங்கள். ஈசாயிரு தர்மமா ஈசா ஜெகதீசா ஈசாயிரு தர்மமா ஜெகதீசாயில் நீர் வர்மமா 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 இது வர்மமா. நற்றீரை விட்டிறங்கி நாயகியை தொழுதிறங்கி நன்னிராசனே முற்றேரை நோக்குதலும் முடிவேந்தன் கருணை விழிமுனை கடாக்கே. கற்றேரும் கற்பறியும் கற்சிலையும் கற்களையும் என் கண்ணின் முன்னே பொற்றேரும் பொற்பறியும் பொற்றெழுத்தும் பொற்களையும் பொழிந்ததென்றே. கல்லாக தோற்றிய தேர் முதலானவை பொன்மயமாக தோற்ற நான் அது செய்து திரும்பவும் காளியிடம் சென்று விவரம் கேட்க, காளிகா தேவியானவள் அடே பாலகா, திரிபுர சங்காரனான சிவன் அருளியை தேரானது பிரம்மாவிடம் 60,000 வருடம் இருந்து அவனால் வருணனுக்கு அளிக்கப்பட்டு வருணனிடம் 30,000 வருடம் இருந்து பின்னால் என் ஆலயம் கொண்டு வந்து நிறுத்தி கல்லாக தவித்து
இவைகள் எல்லாம் யார் கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறதோ அவரிடம் இத்தேறு வரி முதலியவற்றை கொடுத்து விடு என்று எனக்கு வருணம் சொல்லி 20,000 வருடமாயிற்று. இப்போது ஹரிச்சந்திரா, இப்போது உன் கண்களுக்கு பொன்மயமாக தோற்றியதால் நீயே இவைகள் எல்லாம் அடைந்து கொண்டு கண்ணமாபுரி சென்று மதுதையன் பாவையை மணந்து அயோத்தியை அரசு புரிந்து மகிழ்ந்திருப்பாய் என்று சொன்னாலே என்று. அடா தனையா, பின்னால் கௌசிகமுனியின் சூழ்ச்சியால் நாடு நகரை இழந்து கடனுக்கு மாறாகி காசி நகரை அடைந்து பெண்டு பிள்ளையை விட்டு நீயும் அடிமையாகி மயானம் காக்கப் போகிறாய் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கின்றாரே. அன்று என் முன் தோன்றி எனக்கு காட்சி கொடுத்து நடந்தவைகள் அத்தனையும் எடுத்து சொன்னாயே அம்மா. பிற்காலங்களிலே நடக்கப் போவது ஏனம்மா என்னிடம் சொல்லாமல் போய்விட்டாய். அப்பர் என்றால் நான் ஆதியிலே அடிமைப்பட்டவனா? இல்லை 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 இல்லை. பிறகு ஜாதிகள் தான் நான் அடிமைப்பட்டவனா? இல்லையே இல்லை இல்லை. ஆதியிலும் அடிமையல்ல, ஆதியிலும் அடிமையள்ளே, சாதியிலும் அடிமையள்ளே, பாதியில் நான் அடிமையானே, பாதியில் நான் அடிமையானே. கொடுத்த கையால் காசு வாங்க வைத்தாயே தேவாதி தேவா, காசு வாங்க வைத்தாய் தேவாதி தேவா.
கையால் ஆயுதங்கள் தொட்ட கையால் புகத்தி புகத்தி பிடித்து வைத்தாயே தேவாதி தேவா கம்புகத்தி பிடித்து வைத்தாயே தேவாதி தேவா கம்புகத்தி பிடிக்க வைத்தாயே தேவாதி தேவா கம்புகத்தி பிடிக்க வைத்தாயே. இறங்காத உள்ளம் படைத்த ஈசா, இன்னும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இந்த உடலை அழிந்தாலும் நான் கொண்டது சத்தியம் சத்தியம் சத்தியம். சத்தியத்தை மட்டும் விடாத மனதை கொடுத்தருள். சத்தியத்தை காக்கும் பொருட்டு ஹரிச்சந்திரன் நாடிலந்தான் நகரிலந்தான் மனையாளி விட்டான், தானும் அடிமையானான் காத்தான் என்று இந்த உலகம் உள்ளளவு புகழட்டும். சத்தியம் தலைக்கட்டும், தன்மானம் நிலைக்கட்டும், நிலைக்கட்டும், நிலைக்கட்டும். கைகளே கேட்டீர்களா? இதுதான் அப்பா எனது வாழ்க்கை. உங்கள் புண்ணிய சரித்திரத்தை கேட்டோம் ஐயா, புண்ணியம் அடைந்தோம் ஐயா. புண்ணியம் சத்தியம் நிலைக்கட்டும், சத்தியம் நிலைக்கட்டும், சத்தியம் ஓங்குக, கீர்த்தி ஓங்குக. சத்தியம் வாழ்க, கீர்த்தி ஓங்குக, சத்தியம் வாழ்க. கீர்த்தி, சத்திய கீர்த்தி, என் ஆர்வம் நண்பா, சத்திய கீர்த்தி. நீ எங்கே இருக்கிறாய் அப்பா? அன்று நான் அடிமையாகி எஜமானருடன் புறப்பட்ட போது என்னோடு வந்த உன்னை வர வேண்டாம் என தடுத்தேன். மூர்ச்சித்து கீழே விழுந்து விட்டாய். கீழே விழுந்த உன்னை திரும்பியும் வராமல் விட்டு வந்தேன் ஐயா. நீ எழுந்து எங்கெங்கு தேடுகிறாயோ. நாம் ஏன் இப்படி வாய்விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறோம்? அஞ்ச வேண்டாம், காவலை கவனிப்போம். ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் இந்த எழில் வீடு? அதுதான் அனைவருக்கும் சம வீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் இந்த எழில் வீடு? அதுதான் அனைவருக்கும் சம வீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. போகின்றான் நிலத்தை சுமப்பவன் போகின்றான் என்றோ நிலமற்றோர் மனிதன் போகின்றான். ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. அவருக்கு ஒரு வீடு, கற்புள்ள மாந்தருக்கும் ஒரு வீடு, கற்பை இழந்தவர்க்கும் ஒரு வீடு. அனைவருக்கும் நீதி வழங்க இதுதான் சம வீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்த போது எனது பாசமிகு இன்றைய தினம் சந்திரபதியாக நடிக்க வந்திருக்கும் எனது சகோதரி அவர்கள் சுகுணா அவர்களை சொல்ல மறந்துவிட்டேன். தம்பி அவர்கள் எனக்கு இந்த நாடகம் அட்வான்ஸ் கொடுப்பதற்கு
ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே என்னிடம் தெரிவித்தார்கள். அவசியம் கோயில் கண்ணாப்பூருக்கு நான் அவசியம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிப்பட்டாங்க. இருந்த போதிலும் இந்த மேடையில் எனக்கு அறிமுகம் செய்த தம்பி அவர்களுக்கும் அத்தாச்சி சொந்த அத்தாச்சி அவர்களுக்கும் நன்றி. இங்கே அரிச்சந்திரனாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு என் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு. கிராம அதிகாரி ஐயா பாத்தமிகு குமார் அன்னார் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் கொடுத்து நம்மளோடு பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய ஆர்வத்தோடு தொழில் செய்ய எனக்கு நான் முன்னே இருக்கிறேன். சொல்கிறாங்க, ஒரு சிலர் சொன்னாங்க நிறைய பாட்டுத்தேன் படம் நடிப்பு இங்கே தேவையில்லை அப்படின்லாம் ஒரு சிலர் சொன்னாங்க. எங்கள் பகுதியில் வந்து நடிக்க வேணும், படிக்க வேணும், எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் உங்கள் விருப்பம் போல் என்னவோ செய்ய என்னால் முடியும், செஞ்சு காமிக்கிறேன். நன்றி. இருந்தபோதும் எனது மயானத்தை சுற்றி பார்க்கிறேன். நன்றி. அதுபோக அண்ணன் மாயகுல அண்ணன் அவர்கள் உலகமெங்கும் இந்த கலைத்தொழில், நாடக கலைத்தொழிலை உலகமெங்கும் ஒளிபரப்பிக் கொண்டு பேரும்புகளும் எங்கள் கலைஞர்களுக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார். அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் ஏதோ ஒரு பாட்டு பாடங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள், பாடலாம். இந்த சமயத்தில் பாடலாம். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மயானத்தை சுற்றி பார்க்கிறேன். ஹலோ. இந்த பாடல் நம்முடைய ஊரினுடைய பெருமையையும் நம்முடைய தெய்வங்களுடைய சிறப்பையும் சொல்வதாக நானே எழுதிய ஒரு பாடல். எனக்கு தெரிந்த வரிகளை போட்டு எழுதியிருக்கிறேன். பிடித்திருந்தால் பாடலின் இறுதியில் கைதட்டி என்னை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குடும்பத்தோடு கோயில் கண்ணாப்பூர் வருவோம், நாம வருவோம். நம்ம குறையனைத்தும் நாதரிடம் சொல்வோம், நடுதறி நாதரிடம் குறையனைத்தும் சொல்வோம். குடும்பத்தோடு கோயில் கண்ணாப்பூர் வருவோம், நாம வருவோம். நம்ம குறையனைத்தும் நாதரிடம் சொல்வோம், நடுதறி நாதரிடம் குறையனைத்தும் சொல்வோம். குடும்பத்தோடு கோயில் கிளம்பர் வருவோம், நாம் வருவோம். நாதனிடும் குறைகள் எல்லாம் சொல்வோம், நாதனிடும் குறைகள் எல்லாம் சொல்வோம். கன்று கட்டும் தெரியும் நிலை காட்சி தந்தாரு கோயில் கன்றாப்பூர் ஆட்சி செய்யும் நடுதறி நாதரு. ஆசி தந்தாரி கோயில் கண்ணாப்பூரில் மக்கள் ஆசி தந்தாரி. கன்று கட்டும் நிலை காட்சி தந்தாரு கோயில் கன்றாப்பூர் ஆட்சி செய்யும் நடுதறி நாதரு. கன்றாப்பூர் நடுதறியில் காணலாம் என்று, கன்றாப்பூர் நடுதறியில் காணலாம் என்று திருநாவுக்கரசர் பதிகம் கூட பாடி வச்சாரு. திருநாவுக்கரசர் பதிகம் கூட பாடி வச்சாரு. குடும்பத்தோடு கோயில் கண்ணாப்பூர் வருவோம், நாம வருவோம். நம்ம குறையனைத்தும் நாதரிடம் சொல்வோம், நடுதறி நாதரிடம் குறையனைத்தும் சொல்வோம். உடனிருக்கும் சக்தி அவள் மாகுமையம்மா, உடல் பிணிதீர்க்கும் உண்மையான சக்தி தானம்மா. உடனிருக்கும் சக்தி அவள் மாகுமையம்மா, உடல் பிணிதீர்க்கும் உண்மையான சக்தி தானம்மா. கண்ணோய்க்கு கண்டண்ட தெய்வம் தானம்மா, கண்ணோய்க்கு கண்டண்ட தெய்வம் தானம்மா. மண்காக்கும் மகத்துவத்தை வந்து வாரம்மா, இந்த மண்காக்கும் மகத்துவத்தை வந்து வாரம்மா. குடும்பத்தோடு கோயில் கண்ணாப்பூர் வருவோம், நாம வருவோம். குறையனைத்தும் நாதரிடம்
சொல்வோம் நடுதறிநாதரிடம் குறையனைத்தும் சொல்வோம். உடலாலும் மனதாலும் குளிர்ந்திருப்பாளாம் நாம உண்மையான அன்பு வச்சா காத்திடுவாளாம். உடலாலும் மனதாலும் குளிர்ந்திருப்பாளாம் நாம உண்மையான அன்பு வச்சா காத்திடுவாளாம். சீரோடும் சிறப்போடும் வாழ வைப்பாளாம் விண்ணோடு வாழி நாதிருப்பாரோ. சீதளாம்பிகை என்னும் பேரு பெற்றவளா அவளே சீதளாம்பிகை என்னும் பேரு பெற்றவளா. குடும்பத்தோடு பூரு வருவோம் நாம வருவோம் நம்ம குறையனைத்தும் நாதரிடம் சொல்வோம் அடுதறி நாதரிடம் குறையனைத்தும் சொல்வோம். குன்றாத வளமுடனே வாழ வேணுமா கோயில் கன்றாப்பூர் ஒரு முறைதான் வந்து பாருங்க. குன்றாத வளமுடனே வாழ வேணுமா கோயில் கன்றாப்பூர் ஒரு முறைதான் வந்து பாருங்க. வாராத சுகமனைத்தும் சொந்தமாகுமே வாராத சுகமனைத்தும் சொந்தமாகுமே இதுவரை சேராத செல்வமெல்லாம் வந்து சேருமே இதுவரை சேராத செல்வமெல்லாம் வந்து சேருமே. குடும்பத்தோடு கோயில் வருவோம் நாம வருவோம் நம்ம குறையனைத்தும் நாதரிடம் சொல்வோம் நடுநறி நாதரிடம் குறையனைத்தும் சொல்வோம் நம்ம குறையனைத்தும் நாதரிடம் சொல்வோம் நடுநறி நாதரிடம் குறையனைத்தும் சொல்வோம். நன்றி நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இயல் இசை நாடகம் இந்த நாடகத் தொழிலை உலகமெங்கும் பட்டி தொட்டியெல்லாம் தனது யூடியூப் சேனல் மூலம் உலகத்துக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் மாயக்குளன் மாதவன் அவர்களை பாராட்டி 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றேன். இந்த ஊர் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் அண்ணன் கலைத்தாயின் பொக்கிஷம் அந்த பொக்கிஷம் மேலும் மேலும் வென்றெடுக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வாழ்த்தி இந்த பொன்னாடையை போற்றுகின்றேன். நன்றி. எனக்கு பொன்னாடை போர்த்து கௌரவித்த கிராமத்தார்களுக்கும் மற்றும் ரூபாய் 500 அன்பளிப்பு செய்த விஏஓ குமார் அண்ணா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் வேளன் அண்ணா மற்றும் அத்தனை உறவுகளுக்குமே எனது நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். அச்சுதானந்த நாராயணா அறிவோம் 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 நம நாராயண அச்சுதானந்த வாசுதேவா கொஞ்சம் போல நரச்சதாடி வாசுதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா கண்டெல்லாம் பூசி போட்டு போட்டுருக்கீங்கள
தில்லை அம்பலம் திருச்சிற்றம்பலம். காடு வாங்குது, வீடு போங்குது. போயிடலாம்னு ஒரு ஆசை இருக்கு. ஆசை யாரை விட்டுச்சு? உங்களையும் விடலையா? முக்காத்துட்டுக்கு பெறாதவெல்லாம் தண்ணியை போட்டுட்டு சலம்பல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறச்ச நான் எதுக்கு போகணும்? நேற்று சொத்துலையும் குறைச்சல்ல, சுகத்திலையும் குறைச்சல்ல. அவ்வளவு பெரிய பணக்காரரா நீங்க? ஆமா. சொத்துன்னா தெரியுமா? நம்ம சொத்துன்னு போற வரைக்கும் தான் சொத்து. அப்புறம் சொத்துன்னு போயிட்டோம்னா சொத்து நமக்கு இல்லை. இல்ல. சுகம்னா என்ன தெரியுமா? என்ன? அதுதான் நானும் பொம்நாட்டி. அப்படி சொல்லுங்க. இப்பத்தே நம்ம வழிக்கு வந்திருக்கேன். அது நமக்கு எப்பவுமே தேவை. அது இல்லைன்னா போச்சு வாழ்க்கையே, அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா. நேக்கு 7 பொம்நாட்டி. பால் பண்ண நடத்துறீங்களா? ஏங்க 7 பொண்டாட்டி கட்டி இருக்கீங்க? சும்மா இருங்கோ. அவவே ஒத்த பொண்டாட்டி கட்டிக்கிட்டே இங்கே அவன் சித்திரவதை வர்றேன். இது இந்த 7மே எனக்கு இன்னும் பத்தலை. இன்னும் 2 கட்ட போறீங்களா? இன்னும் நிறையா வரிசையில நின்று இருக்குங்க. நான் கட்டிக்கிறேன்னு உங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணுமே. எதுக்கு? 7 பொண்டாட்டிகளையும் பாக்குறதுக்கு. ஏங்க உங்களுக்கு அவன் மாமி வேணும் பாக்குறக்கா? எப்படி மாமியெல்லாம் எப்படி செய்யறாங்க பாக்குறதுக்கு? எப்படி இந்த வயதான காலத்துல இத்தனை பொம்நாட்டிய வச்சு இவ எப்படி பொழப்பா அப்படின்னு பாக்குறீங்களா? அதற்கு தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அதான் நல்லா பொழப்பு நடத்தின்னு இருக்கேன். ஒருத்திய பண்ணிட்டு வந்தேன், அவளுக்கு பிள்ளை இல்லை. இன்னொருத்திய பண்ணிட்டு வந்தேன், அவளுக்கு பிள்ளை இல்லை. இப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு வந்து. சரி, பண்ணிட்டு வந்தீங்களே, அப்படி எப்படி பிள்ளை எல்லாம் வந்துச்சு? கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அப்படி சொல்லுங்க. 7 பொம்நாட்டிக்குமே அந்த மாதிரி தான். ஏன்னா நான் மனசு வைக்கல. மனசு வச்சா வேப்பமுத்த பிதுக்குன மாதிரி பிதுக்கி தள்ளி இருப்பேன். எனக்கு மனசு வைக்கிற மாதிரி தான் ஆசை இருக்கு. எதுக்கு பிதுக்கி தள்ளவா? பிதுக்கி தள்ளத்தே. சும்மா இருங்கோ. நான் ஏன் நான் குழந்தை பெத்துக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் குழந்தை பெத்துக்கல? பிள்ளைய பெத்தவா யாரு சந்தோஷமா இருக்கா? என்னங்க சொல்றீங்களே? சொல்லுங்க. பிள்ளைய பெத்தவங்க தாங்க நல்லா இருக்காங்க. கிடையாது. தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். குழந்தைய பெத்தவா யாருமே சந்தோஷமா இருக்கிறது இல்லை. அப்ப முன்னுக்கு அரசாங்கத்தில் ஒரு உத்தரவு போட்டா, நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டான். ஆமா. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அப்புறம் போட்டா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் போட்டாளா? போட்டாச்சு. இப்ப போட்டுட்டா, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை. குழந்தை வேணாமா? அந்த நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு போட்டு வச்சுருக்கா. ஏன்னா புருஷன் பொம்நாட்டி 2 பேரும் சந்தோஷமா இருந்தா குழந்தை தேவையில்லைங்கானு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? அப்பவே இதுக்கு ஒரு பாட்டு பாடி இருக்கா. எப்படி? கட்டில் போட்ட இடத்தினிலே தொட்டில் போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, இருவருக்கும் இடையினிலே பிள்ளை வந்து படுப்பானோ, உன்னை ரகசியமாய் தொடும்போது குரல் கொடுத்து விழிப்பானோ, காது கொடுத்து கேட்டேன் ஆகா குவா குவா சத்தம், அவள் கணவனுக்கு கிட்டாது குழந்தைக்குத்தான் முத்தம். குழந்தையத்தான் கொஞ்சுவா, உங்களை கொஞ்சம் மாட்டா, நம்மளை கொஞ்சம் மாட்டா. அதுக்குத்தான் பிள்ளை இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கேன். தாடி வச்சிருந்தா எங்கிட்ட கொஞ்சம் எதுக்கு? அதுக்காக நான் பிள்ளை இல்லையே, தூக்க எடுக்க வைக்க ஆளு பேர் வேணுமா இல்லையா? ஆமா வேணும்ல. கை வேலை பார்க்க ஒருத்தனை வச்சிருக்கேன். அல்ல கை வேலை பார்க்கறானா? என்னால பார்க்க முடியாத கை வேலைகளை மாத்தி பார்க்கறது. அவனை ஒரு நாளைக்கு நம்மளுக்கு அனுப்பிச்சு வைக்கணுமே. எதுக்கு? உங்களுக்கு வேலை பார்க்கவா? கை வேலை பார்க்கறதுக்கு அவனை நான் தான் வச்சிருக்கேன். அவளுடைய நாமதேயம் முத்தையா. இப்ப கூப்பிட பாக்குறேல? கூப்பிடுங்க பாப்பா. அம்பி முத்து என்ன இங்க கிடைக்கான்னு வாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க? அதாவது 1000 பசுவை கொண்டா ஒரு சிசுவை கொண்டதுக்கு சமமா, 1000 சிசுவை கொண்டா ஒரு பாப்பானை கொண்டதுக்கு சமமா, 1000 பாப்பானை கொண்டா ஒருத்தர் நித்திரையில் படுத்துக்கிறதுக்கு தட்டி உசுப்புனா பாவமா. அப்ப எத்தனை பேரை சாகடிச்சா ஒருத்தர் நித்திரையை கெடுக்கிறதுன்னு பாருங்க. அவ நித்திரையை இப்ப நான் கெடுத்துட்டேன். இப்ப கூப்பிட்டு பாருங்க. அம்பி என்ன பண்ணிட்டு இருக்கவன்? அந்த பண்ணியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
அவன் உன்னைய காட்டிலும் மோசமா இருப்பான் போல இருக்குல்ல. எதையும் விட மாட்டான் போல இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாயா நம்பி தாத்தா வந்து நாளிகை இடத்துல இந்த கழட்டு பையோட பெரிய தோர்வம். சே, நான் என்னத்தையும் செய்யறது, கொஞ்ச நேரம் அசர விடுறதில்ல. எப்போ பாரு முத்தையன் முத்தையன் முத்தையனா என்னதே நான் செய்கிறது. வந்ததுலேருந்து நானும் வேலை பார்த்துக்கிட்டே கிடைக்கேன். ஐயோ கடவுளே முருகா. ஏப்பா சமயமுத்து, எங்கள் தாத்தாவுக்கு எத்தனை உண்டாட்டி தெரியுமா? 7 தாரம். 7 தாரமா? ஆமாம். எங்கள் தாத்தா நான் லேசுப்பட்டாளா? ஒரு பொண்டாட்டியை கட்டிய பெரிய இமிசையா இருக்குது ஐயா. ஒரு உண்டாட்டியை ஊற்றி உங்களுக்கு ஒவ்வொருத்தரியமாக இருக்கும். எங்கள் தாத்தாவுக்கு 7 உண்டாட்டியுமே அப்படி சமத்திய அருமையான பெண்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவுக்கு 6 பொண்டாட்டி கட்டி பிள்ளை இல்லை. 6 பொண்டாட்டியும் பிள்ளை இல்லை. அடுத்து 7ஆம் தரமா ஒன்று கட்டணும்னு சொல்லி கட்டி வச்சாரு. அப்போ பொண்ணு வாக்கையில் போனார். பொண்ணு வாக்கையில் போகையில், அடே முத்து நல்லா பாடுறா, இவ்வளோ நல்லா பாரு, இவ்வளோ நல்லா பாரு அந்த பொண்ணை. அது பேர் காலகண்டியம்மா. அது எத்தனை தாரம்? அது 7ஆம் தாரம். 7ஆம் தாரம். ஆமாம். 8 தாரம் பிள்ளை இல்லாம நான் 6 தாரத்துக்கும் பிள்ளை இல்லாமல் 7ஆம் தாரம் கட்டினா பிள்ளை இருக்கும்னு சொல்லி அதையும் பார்த்தாரு. அதுக்கும் பிள்ளை இல்லை. தாத்தா இதை கட்டினா எப்படி வரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த மாமி சொன்னாங்க, அடே முத்து, ஆனால் தாத்தாவை பார்த்து நான் கட்டலடா, உன்னைய பார்த்து தானே நான் வாக்கப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் மாமி அப்படின்னு? நீ சுறுசுறுப்பாக இருக்க, நல்ல விடவிடன்னு இருக்க, அதனால தான் உன்னைய பார்த்தானே நான் வாக்கப்பட போகிறோம்னு எங்கள் தாத்தாவுக்கு 7ஆம் தரமாக கட்டி வச்சாச்சு. ஏப்பா சமயமுத்து, என்னையா சொல்கிறது? அப்போ 6 தாரத்துக்கு மொழி இல்லை. வயல்லாம் நல்லாத்தே இருக்கு. இன்னொன்றுண்ணே, இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா, ஆமாம், அந்த நிலத்தை ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்காருங்க தாத்தா. சரி, 10 ஏக்கர் வச்சிருக்காருன்னு என்ன செய்யணும்? உன்னால் உழுக முடியலை, ஆமாம், வயசாகி போச்சு. அது என்ன செய்யணும்? வாரத்துக்கு விடணும். அப்படின்னு நான் போய் எங்கள் தாத்தா, என்ன ஏன்னா 6 ஏக்கர் கிடக்கு, அதில் நம்மளை 3 ஏக்கரை விடு, நான் உழுது 30 ஏக்கர் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கேட்கணும்ல அந்த கிழவன். என்ன நான் அனைத்தையும் நான் தாண்டா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், எங்கள் தாத்தா கூப்பிட்டுருக்காரு, என்னான்னு தெரியலை. எதற்கும் தாத்தாவை கூப்பிட்டு விவரத்தை சந்திப்போம். தாத்தா, கிணத்துலலாம் தண்ணி நல்லா தான் பாய்ச்சிறாரு, ஆனால் விவசாயம் இல்லாமல் போச்சு. ஆமாம், பெரிய சங்கீத வித்து அவரு பொருடைய சேர்த்து அடின்றேன். டேய் தாத்தா, அம்பி, தாத்தா வந்து நான் ஏன் உன்னை செல்லமா வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? தாத்தாவுக்கு 7 தாரம் கட்டி பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லை, அதனால உன்னை நான் தாண்டா வச்சிருக்கேன். ஆமாம், என்னைய வச்சுக்கிட்டா நம்ம 2 பேரும் கிட்டி அடிக்கிறது. டேய், பிள்ளைக்கு பிள்ளையா வச்சுட்டு இருக்கேன். வாயப்படி, வாய் இப்படிங்கிற, வாய பிடிக்கிற நீ தானே தாத்தா வாயை பிடிக்க சொன்ன. பீடி வாடா. பீடியா? பீடி இப்படி வாடாண்டே. அம்பி, தாத்தா, தாத்தா வந்து நாளியா, டாய், தாத்தா வந்து நாளியா இடத்துல போய் ஆசனத்தை எடுத்துட்டு வந்து இப்படி போடு. தாத்தா, நீங்க சொல்றதுக்காகத்தான் நான் வேலைக்கு இருக்கேன். ஆமா, ஏன்னா முத்தையா வெட்டிட்டு விடானா குத்திட்டு வருவேன், குத்திட்டு விடானா வெட்டிட்டு வருவேன். நான் சொல்ற வேலையை அப்புறம் நீ சரியா கேட்ப அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன் தாத்தா, உங்க வாயு மொழியை நான் தட்டி இருக்கேனா? வாயில எதிரா மொழி இல்ல தாத்தா, காலில் தாடா மொழி இருக்கு. இல்ல தாத்தா, உங்களுடைய வாயுடைய பேச்சை நான் தட்டி இருக்கேனா? நீங்க சொல்றதான் நான் கேட்கிறேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு வேலைக்காரன். ஆமா, ஏன்னா எது சொன்னாலும் நான் கேட்கணும். அப்ப ஆசானத்தை போடட்டுமா? எடுத்து போடு. ஏன்னா அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். ஏன்னா அவருக்கு வேலைக்காரன் நான். அதனால் நம்ம எதா இருந்தாலும் தாத்தா
ஆசானத்தை கொண்டுட்டு வந்துட்டேன். இதை எங்க போட கேட்குறேன் பாரு கேள்வி. இலக்கண்ணம் படித்தா விளக்கண்ணை கருப்பேன். என் தலையில் போடுறா. தலையில் போடுறா அப்படியே போட வர்ற. என்ன தாத்தா நீங்க சொல்றதான் நான் கேட்க வந்திருக்கேன். இப்படி போடுறா. உன்னைய போய் என் அகத்தில் வச்சிருந்தேன் பத்தியா? என் செருப்பை கழுத்தி என் தலையிலே அடிச்சுக்கிறணும். அதுக்கு நான் என்ன நம்பேன்? இப்படி திருப்பி போடு. திருப்பி போடவா? வேலைக்காரனோ நீ? ஆமா நான் வேலைக்காரனோ நீ? வேலைக்காரனோ நீ? ஆமா. இப்படி திருப்பி போடுறா. இந்த ஆள் சொல்றதுக்கெல்லாம் நான் கேட்கணும். என்ன செய்ய சொல்றீங்க? படுவா. இன்னைக்குத்தான் எங்க தாத்தா நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்ன இப்படி சவடாலா படுத்து தூங்கிட்டு இருக்க? நீங்க தானே தாத்தா படுவான? படவான்னு திட்டுறடா. திட்டுறியா? நான் கூட படுவான்னு சொல்லவுமே நான் கூட படுத்துட்டேன். படவா அப்படின்னு திட்டுறது. சரி தாத்தா உட்கார்ற மாதிரி போடு. இப்படி மல்லாக்க போடவா? இதுல எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷமா போட்டுருவேன். உட்கார்ற மாதிரி போடுறா. ஆஹா பூரா சுண்ணி எல்லாம் ஒட்டி இருக்கான். இருதாத்தா வர்றேன். அவசரப்படாத இரு வர்றேன். எங்க நக்கிறவன்? நீ எங்க நக்கிறிய அங்க நான் நக்கிறேன். அம்பி தாத்தா தாத்தாவுக்கு வயதாகி போயிடுத்து. வெடுக்கு சுடுக்குன்னு உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. ஆமா அதுல கை காலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நடுக்குது. புடிச்சு வையி. நீ தானே தாத்தா புடிச்சு வைக்க சொன்ன. இடுப்ப புடிச்சு அதுல வையிடா. குடுக்க புடிச்சு வைக்கவா? இடுப்ப புடிச்சு வையி. திண்டு தொலைச்ச இந்த வீச்ச வீசு தொலையுது. டேய் என்னடா என்னமோ பேசிட்டு இருக்க? என்னத்த திண்டு தொலைஞ்ச? ஏன் இல்லை ஏன்னு? படுமீச்ச வீசு தொலையுது. எதுக்காக வீசுது? ஏன் வீசுது? வாயில வீசுது. என்னடா சொல்ற? என்ன போட்டப்ப இத சொல்லிட்டு இருக்கையா? அம்பி வாய்ப்பு வாவான்னு போயின்னு இருக்கார். வாயில ஓச்சு இல்லடா அம்பி, பழைய சிநேகிதி அம்புச்சம் இருக்காளான்னு அவளுடைய அகத்திலே நான் பட்டுண்டன். சரி அவ அகத்துக்கு அழைச்சிட்டு போய் பச்சனை பண்ணி கொடுத்தா. சரி சாம்பார்ல கொஞ்சம் பெருங்காயத்தை அதிகமா சேர்த்துட்டாளா, நல்லா இருந்தது. சரி துரும்ப கட்டின்னு புடிச்சுண்டன். பகவான் பிச்சு எடுத்துட்டு இருக்கா. நல்லா பகவான் போகிற முகையில மூக்கு மயிரே கருகி போச்சு. அம்பி இங்க வா, ஒரு தாக்கோல். வேத பாராயணம் புண்ணிய சரித்திரத்தை கேட்டா புத்திர சந்தானம் உண்டாகும்னு அந்த சோசியர் சொன்னார்ல. ஆமா தாத்தா. அதன்படி ராமானுஜங்க ரகத்துக்கு காலகண்டிய வேத பாராயணம் கேட்க விட்டு வர சொன்னேன். என்னாலையோ? ஆமா தாத்தா. நீ வந்துட்ட. அவ எங்க தாத்தா? நீங்க சொன்னதை நான் கேட்காம என்னைக்கு இருக்கேன்னா, நீங்க சொல்ற வார்த்தை பூரா நான் சரியா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் தாத்தா. ஏன்னா 6 தாரம் கட்டியும் பிள்ளை இல்லை, 7ஆம் தாரமா உங்களுக்கு அந்த காலகண்டி மாமியை கூட்டிட்டு போய் சொன்னீங்கல்ல, கூட்டி போனேன். பாராயணம் கேட்க போன இடத்துல உங்க பொண்டாட்டி நித்திர பண்ணிட்டாள். அப்படியே நித்திர பண்ண விட்டு நீ நம்ம அகத்துக்கு வந்துட்ட. இல்ல தாத்தா, நான் நீங்க சொல்லி நான் நித்திர பண்ண விடுவேனா தாத்தா? இந்த ராமஞ்சரையர் நம்ம எல்லாரும் பாராயணம் கேட்க போன அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா நம்ம மாமி மட்டும் வீட்டுக்குள்ள போய் நம்ம ராமஞ்சரையர் தப்பு அடைச்சிட்டாரு. அடைக்குமே என்னடா இரவு நேரம் ஆகி போச்சு, இனி என்ன செய்யறது? நானும் உள்ள கதவுல உத்து பாக்குறேன், மாமி உருவுது. என்ன தாத்தா இதெல்லாம் சொல்லலாமா? என்னடா எதையெல்லாம் உருவுது? அவங்க வீட்டுல முருங்கைக்கீரை வச்சிருந்தாங்க. சரி, அந்த முருங்கைக்கீரை உருவ அவர் ஒதுக்கிட்டு மூணையும் தள்ளுறாரு. எந்த மூணியே? அந்த வேறு வேற, குச்சி வேற, இலை வேற. பிரிச்சு. ஆமா தள்ள. அங்கே உங்க முன்னாடி நித்திர பண்ணிட்டா.
அதைத்தானடா முதல்ல சொன்னேன். அப்ப அங்க அவ படுத்துட்டா நீ இந்த மகத்துக்கு வந்துட்ட. டொங்காசு ஷப்பாஸ்ரா. ஏன்னா இப்ப மாதம் மாதிரி மழை பொழியுதுன்னு சொல்றான் பத்தியலா. ஆமா தாத்தா. அது யாருக்காக போய் தெரியுமா? யாருக்காக? நோக்காகத்தான். எனக்காகவா? ஆமா. ஏன் தாத்தா? அம்மா மாதிரி இருக்கிற பொம்னாட்டிய அடுத்த வாரத்துல போய் படுக்க போட்டுட்டு வந்த பத்தியா, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்கிட்ட செத்து போகலாம். நான் என்ன மனத்துக்கு நான் ஜாக, நீ சாயா? எதுக்குடா என்னைய சாக சொல்ற? ஓம் பொண்டாட்டி அடுத்தவனோட படுத்துக்கிட்டா நான் என்ன மயத்துக்கு நான் ஜாகணும்? அவச்சாரம் அவச்சாரம் அங்க நடந்துருச்சு விபச்சாரம். லேய், இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரியாது. ஊரே சிரிக்குது. டேய், நான் காலையில வீதியில போக முடியுமா? எதுக்கு? நான் போனேன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவா? ஓம் பொண்டாட்டி அடுத்தவனோட படுத்து கிடந்தான்னு சொல்லுவாங்க. டேய், அவளை கூட்டி வந்து என்கிட்ட விடுறா. ஏன் தாத்தா? அது இன்னமும் சொல்றாரு பாரு, அவர் பொண்டாட்டியை நான் கூட்டிட்டது இவர் முன்னாடி நான் விடவா? டேய், அவ இங்க வரட்டும். சரி. அவ காலு முறியணும். சரி. இல்லைன்னா என் காலு முறியணும். உன் கோலு முறிஞ்சிருந்தாத்தே உன்கிட்ட இருந்திருக்கும்ல. உன் கோலுதான் மொட்டை கோலா போச்சடி முண்டை. டேய், நக்கி பாக்குறியா? இங்க நாக்கு நீட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நக்கி பார்க்கவான்னு கேட்டீங்க. இன்னைக்கு பாக்குறியான்னு. இன்னைக்கு பாப்போம். அவ இங்க வந்தான்னா சரி, என்னைய கேட்காம உள்ள விடாத. கை விடு தாத்தா. உன்னை கேட்டுக்கிட்டே நான் உள்ள விடுறேன். அகத்துக்குள்ள விடாதடா. அகத்துக்குள்ள விடாத. இழுத்துட்டு வாடா. ஆனா எப்படியே எனக்கு என்ன வேலை தெரியுமா? நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். ஆனால் அந்த கிழட்டு பயலுக்கு 6 பொண்டாட்டி. அப்போ எனக்கு வயசு வந்து சின்ன வயசு. இப்போ இந்த 7ஆம் தரமை கட்டினாங்களே காலகண்டி மாமியை, அப்போ வந்து என்ன செய்யணும்? எனக்கு என்ன வேலை? அவங்க குடும்பத்தில் சண்டை இழுத்து விடணும். அதுதான் என்னுடைய பழக்கம். அவங்க குடும்பத்தில் பிரித்து விடணும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னா இந்த மாமியை நான் பார்த்துக்கிருவேன். 7ஆவது விடாட்டி நான் பார்த்துக்கிருவேன். டேய், உனக்கு அக்கா வேணும்டா, தாய் மாமன் கீர் வரிசை செஞ்சோம்டா. டேய் சரி, அப்பப்போ ஞாபகப்படுத்திக்க. அதனால் மாமியை கூப்பிட்டுருவோம். மாமி வாங்க, உங்கள் வீட்டில் கிளை விழுந்துச்சு.